தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் வேலம்மாள் நெக்சஸ் பள்ளியில் ரோபோ யோகம் ரோபோட்டிக் அறிவியல் கண்காட்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது திறமைகளை காட்சிப்படுத்தினர். தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் உள்ள வேலம்மாள் நெக்சஸ் பள்ளியில் ரோபோ யோகம் என்ற தலைப்பில் ரோபோட்டிக் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. தாம்பரம் சுற்றுவட்டாரத்திலிருந்து 10க்கும் மேற்பட்ட பள்ளிகளை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய ரோபோட்டிக் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். மாணவ மாணவியர்கள் பல்வேறு ரோபோ தொழில்நுட்பங்களை செய்து திறமையை வெளிப்படுத்தினர். மேலும் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விநாயகா மிஷன் பல்கலைக்கழக இயக்குனர் செல்வகுமார் மற்றும் பள்ளி முதல்வர் கார்த்திகா வெற்றியாளர்களை பாராட்டி பரிசுகளை வழங்கினார். இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் டேரக்டராக இருந்தாலுமே, ரிசர்ச் டேரக்டராக இருந்தாலுமே 6th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் மாணவர்கள் வந்து நல்ல விதமாக இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு விதத்தில் வந்து ரொம்ப ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. வெளியே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. இன்னைக்கு ரோபோ யுகம் அப்படிங்கிற டைட்டில் ஒரு ஈவெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஈவெண்ட்ல அரௌண்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸ் டேக் பார்ட் பண்ணியிருக்காங்க நியர்பை ஸ்கூல்ஸ்ல இருந்து. ஸோ இது குழந்தைங்களுக்கு ஏஐ டெக்னாலஜி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் மோர் தென் தட், இன்னைக்கு டெக்னாலஜி இல்லாம we cannot survive in any industry like education or medical or anywhere. டெக்னாலஜி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் have to understand at this age itself. So 6th standard onwards we are doing it. குழந்தைங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்கள்ல தன்னை வந்து டிகிரேட் பண்ணி டிவியேட் பண்ணி போறதை விட it is really good to have the technology with them. So CBSE education can any school provide, but the holistic education that only the Velammal alone can provide. சேஃப் சாப்பிட்டு ஒரு ப்ராஜெக்ட் அந்த எல்லாருக்கும் சொல்றதுக்காக எடுத்துருக்கோம். இப்போ வந்து குழந்தைங்க இல்லைன்னா பெரியவங்க யாராச்சும் 4 வயசு சார்ஜ் எடுத்துட்டு அப்ப அந்த கையை வச்சுட்டு அவங்களுக்கு ஷாக் அடிக்கணும் அப்படின்னா இறக்க போக கூட செய்யலாம். அதனால அதை வந்து தடுக்கிறதுக்காக நாங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்து அந்த கூட்ட நெரிசலை அந்த ரொம்ப ரஷ் பண்ணி போறத வந்து ஸ்டாப் பண்றதுக்காக இந்த ப்ராஜெக்ட் நான் யோசிச்சு இது கண்டுபிடிச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து ஐஆர் சென்சாரு. இந்த க்ரௌடை வந்து மேனேஜ் பண்றது இந்த டிஸ்பிளேல காட்டுறதுக்காக இந்த சென்சாரை நான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் பேர் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சார். இப்போ வந்து டெம்பரேச்சரும் ஹியூமிடிட்டியும் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து அதிகமாக இருக்குது டெம்பரேச்சர் காமிப்போம், எவ்வளோ செல்சியஸில் இருக்குன்ட்டு. அப்புறமா அந்த டெம்பரேச்சர் ஹையாக இருக்கா லோவாக இருக்கான்னு காமிப்போம். இப்போ வந்து ஹையாக இருந்துச்சுன்னா இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் இங்கே இருக்குது. அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன்லேருந்து அந்த ஹாட் வேவ்ஸ்லாம் வெளியேற்றிட்டு கூலிங்காக இருக்கும்.